வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 2 சதவீதமும் தனி வட்டியும் இதில் பயிற்சி 2இல் 3ல் முதல் 5 கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் கணக்கு. ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதத்தை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு புத்தக கடையில் மொத்தம் 70 புக் இருக்குது, 70 பத்திரிகை இருக்குது. அதில் 14 எதை பற்றினது? நகைச்சுவை பற்றினது. அப்போ நகைச்சுவை பத்திரிகையோட சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? என்ன செய்யணும்? மொத்த பத்திரிகையை பகுதியில் எழுதணும், நகைச்சுவை பத்திரிகை தொகுதியில் எழுதணும். ரெண்டையும் 100 கொண்டு பெருக்கிட்டா முடிஞ்சுது. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம். நகைச்சுவை பத்திரிகைகள் எண்ணிக்கை பை கடையில் உள்ள மொத்த பத்திரிகைகள் எண்ணிக்கை எதை கொண்டு பெருக்கணும்? 100 கொண்டு பெருக்கணும். இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் நேரடியாக இந்த ஸ்டெப்புக்கே வந்துடலாம். பாருங்க, மொத்தம் கடையில் எத்தனை புக் இருக்கு? 70 புக்கு, 70 பத்திரிகை இருக்கு. இதுல நகைச்சுவை பத்திரிகை எவ்வளவு? 14. இதை எதை கொண்டு பெருக்கணும்? பின்னத்தை நம்ம சதவீதமாக மாற்ற போகிறோம். அப்போ என்ன செய்யணும்? 100 கொண்டு பெருக்கணும். இந்த ஸ்டெப்பு நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக தான். நீங்கள் நேரடியாக என்ன செஞ்சா புரிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டெப்புக்கே நீங்கள் வந்துடலாம். இப்போ பாருங்க, 0 0 கேன்சல். 1 7 7, 2 7 14. மிச்சம் என்ன இருக்கு? இங்கே 2 இருக்கு, இங்கே 10 இருக்கு. அப்போ 2ஐயும் 10ஐயும் பெருக்குனா 20%. அப்போ நகைச்சுவை புத்தகங்கள் எத்தனை சதவீதம்? 20%. சரியா? அடுத்தது 2வது கணக்கு பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? கணக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தொட்டி இருக்கு, அந்த தொட்டி எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும்? 50 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இப்போ அதில் எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குன்னா 30% இருக்கு. அது 50% வர்றதுக்கு இன்னும் எத்தனை லிட்டர் வேணும்? அப்போ என்ன செய்யணும்னா, இந்த 50ல் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், 50ல் 50% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? தேவையான அந்த நிரப்புறதுக்கு 50% நிரப்புறதுக்கு தேவையான லிட்டர் நமக்கு கிடைச்சிரும். பாருங்க, தொட்டியின் கொள்ளளவு எவ்வளவு? 50 லிட்டர். எத்தனை சதவீதம் நிரம்பி இருக்கு? 30% நிரம்பி இருக்கு. எதுல 30%? மொத்த கொள்ளளவு 50ல் 30%. 50ல் 30% என்ன அர்த்தம்னா 50 பெருக்கல் 30%. 30/100. 30/100. 50 பெருக்கல் 30/100. இப்போ பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். பகுதியில் 1 தான் இருக்கு. 1ஆல எந்த மாற்றம் வரப்போறது இல்லை. அப்போ பாருங்க, 5 பெருக்கல் 3 இது மட்டும் தான் மிச்சம் இருக்கு. 5 பெருக்கல் 3 ஈக்குவல் டு எவ்வளவு? 5 15 லிட்டர். அப்போ 50 லிட்டர் தொட்டியில இப்போ எத்தனை லிட்டர் தண்ணி இருக்கு? 15 லிட்டர் தண்ணி தான் இருக்கு. எத்தனை சதவீதம்னா 50% ஆகணும். அப்போ 50% தண்ணீரின் அளவு எவ்வளவு? மொத்தம் எத்தனை லிட்டரு? 50 லிட்டர்ல 50% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 50% பாருங்க, 50 பெருக்கல் எத்தனை சதவீதம்? 50%. 50%னா 50/100. எது கேன்சல் ஆகும்? இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். அப்போ பாருங்க, 5 பெருக்கல் 5 மட்டும் தான் மிச்சம் இருக்கு. பகுதியில் 1 இருந்துச்சு, அதில் எந்த மாற்றம் வராது. 5 பெருக்கல் 5, 5 பெருக்குனா 25 லிட்டர். நமக்கு 30% நிறைஞ்சிருக்கு, அதாவது 15 லிட்டர் தண்ணி இருக்கு. நமக்கு எத்தனை சதவீதம்? 50% வரணும். 50% எத்தனை? 25 லிட்டர் தண்ணி நமக்கு வரணும். 15 லிட்டர் இருக்கு, 25 லிட்டர் நமக்கு வரணும். அப்போ இன்னைக்கு எத்தனை லிட்டர் நமக்கு வேணும்? அதாவது 50% நிறையிறதுக்கு எத்தனை லிட்டர் வேணும்? இந்த 25 லிட்டர்ல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? இந்த 15 லிட்டரை மைனஸ் பண்ணிடுங்க. 25ல் 15 மைனஸ் பண்ணோம்னா எத்தனை? 10 லிட்டர். அப்போ அந்த தொட்டி 50% நிறையிறதுக்கு எத்தனை லிட்டர் வேணும்? 10 லிட்டர் வேண்டும். சரியா? அடுத்தது 3வது கணக்கு. இருங்க, நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். 3வது கணக்கு பாருங்க. இந்த கணக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாருங்க, கருண் என்பவர் ஒரு சோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை ரூபாய் 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க. இப்போ பாருங்க, நம்ம கடைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம். அந்த பொருளோட விலை 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோமே, நமக்கு 10% தள்ளுபடி, அதாவது 100க்கு 10 ரூபா தள்ளுபடி. ஒரு ஷர்ட் எடுக்க போகிறோம், சட்டையோட விலை 100 ரூபா.
உங்களுக்கு 10% தள்ளுபடி. அப்போ நம்ம எவ்வளோ கொடுப்போம்? 10% 10 ரூபா உங்களுக்கு தள்ளுபடி. அப்போ 100 ரூபாயில் 10 ரூபாயை குறைச்சிக்கிட்டு மைனஸ் பண்ணிட்டு 90 ரூபாயை கொடுப்போம். அதுதான் செலுத்திய தொகை. அப்போது இங்கே பாருங்க, அவர் செப்பல் எடுத்திருக்காரு இல்லையா? எத்தனை சதவீதம் டிஸ்கவுண்ட் தள்ளுபடி? 25% தள்ளுபடி போக 1000 ரூபாயை அவர் செலுத்தியிருக்காரு. அப்போ அதோடைய குறிக்கப்பட்ட விலை எவ்வளவு, அதோடைய ஆரம்ப விலை, அதில் என்ன விலை குறிச்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, குறிக்கப்பட்ட விலை எவ்வளோன்னு தெரியல, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். தள்ளுபடி எவ்வளோ தள்ளுபடி? 25% தள்ளுபடி. எதில் தள்ளுபடி கொடுப்பாங்க? அந்த குறிக்கப்பட்ட விலையில தான் தள்ளுபடி. எத்தனை சதவீதம்? 25%. குறிக்கப்பட்ட விலை எவ்வளவு? எக்ஸு. இந்த எக்ஸில் எத்தனை சதவீதம்? 25% தள்ளுபடியாக கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் இல்லைன்னு வந்தாலே பெருக்கல் தான். எத்தனை சதவீதம்? 25%. 25%னா 25/100. 25/100. இதை கேன்சல் பண்ணுங்க. ஒரு 25 25, 4 25 100. இங்கே 1 இருக்குது, சரியா? ஒரு 25 25, 4 25 100. இங்கே பாருங்கள், எக்ஸ்னா என்ன அர்த்தம்? x/1ன்னு அர்த்தம். இதை பெருக்குங்க. 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு, 1 4 பெருக்குனா 4. அப்போ x/4. இதான் என்னது? தள்ளுபடி விலை. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? செலுத்திய தொகை கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி செலுத்துவோம்? செலுத்திய தொகை அப்படின்னா குறிக்கப்பட்ட விலையிலிருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்கிறது நம்ம. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், சட்டையில் 100 ரூபா இருந்துச்சுன்னா நமக்கு 10 ரூபா தள்ளுபடி. அப்போ 100 - 10 = 90. அதான் என்னது? நம்ம கொடுக்கக்கூடிய தொகை, செலுத்தக்கூடிய தொகை. இங்கே எவ்வளோ செலுத்தியிருக்காரு? 1000 ரூபாய் செலுத்தியிருக்காரு. அப்போது செலுத்திய தொகை 1000 = குறிக்கப்பட்ட விலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸு மைனஸ் தள்ளுபடி. இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க, எவ்வளவு? x/4. இப்போ பாருங்க, இங்கே எதுவுமேலாம் 1 இருக்க அர்த்தம். இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். குறுக்கு பெருக்கல் எப்படி இருக்கும்? முதல்ல பகுதியை பெருக்கணும். 1 4 4. இப்போ குறுக்க பெருக்கணும். எக்ஸை 4 பெருக்குனா 4x மைனஸ் எக்ஸை 1 பெருனா எக்ஸா, ஓர் எக்ஸா எக்ஸு. இங்கே என்ன இருக்குது? 1000 இருக்குது. அடுத்து பாருங்க, இந்த 4 இங்கே வந்து என்ன மாறும்? பெருக்கலாக மாறும். அப்போது 1000 பெருக்கல் 4 = 4x மைனஸ் 1x. 4xலேருந்து 1x மைனஸ் பண்ணிட்டா 3x. இப்போ பாருங்க, 4ஐயும் 1000ஐயும் பெருக்குங்க. 4000 இந்த 3 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். 3x பெருக்கல் இருக்கா? 3 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். = x. இப்போ பாருங்க, x = அப்படியே பக்கத்தை மாற்றி எழுத போகிறோம். இடது பக்கம் வலது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னா 4000/3. x = என்ன செய்ய போகிறோம்? 4000ஐ 3 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 4000 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 3 கொண்டு வகுக்க போகிறோம். முதல்ல 4. 4ல் 1 3 3. 4ல் 3 மைனஸ் பண்ணிட்டா 1. இந்த 0 கீழே இறக்குங்க. 10. சரியா? 10ல் எத்தனை 3? 3 9. 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1. அடுத்த 0 கீழே இறக்குங்க. 10. 10ல் 3 9. 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1. அடுத்த 0 கீழே இறக்குங்க. என்ன வரும்? 10. 10ல் 3 9. இப்போ மிச்சம் எத்தனை? 1. இப்போ பாருங்க, இங்கே 1 இருக்குது. 1 3 கொண்டு வகுக்க முடியாது. மேலேருந்து இறக்குது, 0வும் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளாக தான் 0 சேர்க்கணும். நம்ம 0 சேர்த்தோம், இங்கே என்ன ஒன்று? தசம புள்ளி வரணும். இப்போ பாருங்க, 10. 10ல் 3 9. மிச்சம் எத்தனை? 1. திரும்பி 0 சேர்ப்போம். 3 9. மிச்சம் 3 9. மிச்சம் எத்தனை? 1. பாருங்க, 0 வராது. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். 1333.333 போய்கிட்டே இருக்கும். நமக்கு 2 இலக்கம் போதும். அப்போ 1333.33. இதான் என்னது? குறித்த விலை. நமக்கு புக்குக்கு பின்னால் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா x = 1334ன்னு கொடுத்துருப்பாங்க ரூபாய். இது எப்படி 334 மாற்றுறாங்க? நம்ம கடையில் கொடுக்கும்போது என்ன செய்வாங்க? இப்போ கடையில் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு அடுத்த அமௌண்ட்டு தான் வாங்குவாங்க. நம்மகிட்ட 1333 ரூபாய் 33 பைசாலாம் வாங்க மாட்டாங்க. இதுக்கு அடுத்த விலை என்னவோ அதை தான் வாங்குவாங்க. அப்போ கடையில் வாங்கும்போது என்ன செஞ்சுருவாங்க? நம்மகிட்ட இந்த விலையை அவங்களால வாங்க முடியாது. நம்ம அந்த பைசாலாம் கொடுக்க முடியாது. என்ன செஞ்சுருவாங்கன்னா அடுத்த ரூபாயை மாற்றிடுவாங்க. எவ்வளோ மாற்றிடுவாங்க? 1334 ரூபாயை வாங்கிக்கிடுவாங்க. அப்போ இதான் என்னது? நமக்கு தேவையான குறித்த விலை. குறித்த விலையை நம்ம என்ன எடுத்திருந்தோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். குறித்த விலை x = 1334. சரியா? அடுத்தது 4வது கணக்கு பாருங்க. என்ன இருக்கு?
ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேமிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். தரகுனா கமிஷன். அவர் எவ்வளோ வசூல் பண்ணுறாரோ அதில் என்ன செய்யலாம், 5% எடுத்துக்கலாம். அவர் ரூபாய் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவு? அவர் எவ்வளோ வசூல் பண்ணுறாரோ அந்த பிரீமியம் அதில் 5%, அதாவது 100 ரூபா வசூலிச்சார்னா அவருக்கு 5 ரூபா அவர் எடுத்துக்கலாம். அவர் எவ்வளோ வசூலிச்சிருக்காரு? 4800 வசூலிச்சிருக்காரு, கலெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு தரகு தொகை கமிஷன் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, முகவர் பெறும் தரகு தொகை எத்தனை சதவீதம்? 5% அவருக்கு தரகு. எதில் 5%? அவர் வசூல் செய்த தொகையில் 5%. எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காரு? 4800 5%. 4800 5% ஈக்குவல் டு 4800 5%னா 4800 பெருக்கல் இல்லைன்னு வந்துட்டால பெருக்கலாம். எத்தனை சதவீதம்? 5%. 5%னா 5/100. இந்த சதவீதக்குரிய நீக்கிறமே என்ன வரணும்? பகுதியில் 100 வரணும். இப்போ பாருங்க, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல், பகுதியும் தொகுதியும் கேன்சல் பண்ணும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 48 பெருக்கல் 5 ரூபாய். இப்போ இது நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கலாம், 45 பெருக்க போகிறோம். 5 40, 40க்கு 0, மிச்சம் 4, 5 20, 20 4 24. அப்போ ரூபாய் 240 தான் என்னது அவர் பெற்ற தரகு தொகை. எவ்வளவு? ரூபாய் 240. இப்போ 5வது கணக்கு பாருங்க. ஓர் உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர். அவற்றுள் 40ல் 30 பூக்கள் வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதம் காண்க. உயிரியல் வகுப்பு 11வது 12வது படிப்பாங்க. பயாலஜி குரூப்னு சொல்லுவாங்க, பயோமேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குரூப் மாணவர்கள் எங்கே போகிறாங்க? ஒரு ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு புல்வெளிக்கு போகிறாங்க. அங்கே மொத்தம் 40 பூக்கள் ஆய்வு செய்கிறாங்க. அந்த 40 பூக்களில் 30 பூக்கள் என்னது? வற்றாதவை. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த வற்றாத பூக்களோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். சதவீதம் மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பின்னமாக எழுதணும். பகுதியில் என்ன எழுதணும்னா மொத்த பூக்கள், நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பூக்கள் 40. தொகுதியில் என்ன எழுதணும்? வற்றாத பூக்கள் எண்ணிக்கை எழுதணும். 2ஐயும் 100 கொண்டு பெருக்கிட்டா போதும். இப்போ பாருங்க, வற்றாத பூக்களின் சதவீதம், வற்றாத பூக்கள் எண்ணிக்கை பை ஆய்வு செய்த பூக்களின் எண்ணிக்கை. முதல்ல பகுதியில் நம்ம ஆய்வு செய்த பூக்கள் எத்தனை? 40. 40 பூக்களை நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம். இதில் வற்றாத பூக்கள் எத்தனை? 30. இதை தொகுதியில் எழுதணும். இதை என்ன செய்யணும்? இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருவோம்? 100 கொண்டு பெருக்கிடுவோம். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த முதல் ஸ்டெப்பு, இதை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இதை எழுதி என்ன செய்யலாம்? நேரடியாக இங்கேயே வந்துடலாம். இப்போ கேன்சல் பண்ணலாமல் பாருங்கள். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல். இங்கே 100 இருக்கா? இந்த 100 நம்ம கேன்சல் பண்ண பாருங்கள். 1 4 4, 1 4 4. முதல்ல 10 எடுத்துக்கலாம். 10ல் 2 4 8, மிச்சம் எத்தனை? 2 இருக்குது. அந்த 2 எங்கே வரும்னா இந்த ஜீரோவுக்கு முன்னால் வரும். ஜீரோவுக்கு முன்னால் 2 தான் 20. 20ல் 5 20. அதாவது 100 4 கொண்டு வகுத்தா 25. இந்த பகுதியில் 1 தானே இருக்குது, அதனால் எதுவும் ஆக போகிறதில்ல. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 25 இருக்குது. அப்போ 3ஐயும் 25 பேருக்குன்னா 75%. இதான் என்னது? நமக்கு தேவையான வற்றாத பூக்களின் சதவீதம். சரியா? அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.